2026 வந்துடுச்சு. வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். So what? For me, every second is a happy second, every minute is a happy minute, every hour is a happy hour, every day is a happy day. So what? I don't wait for one particular day to feel happy. I make every moment happy. That's my style, that's my vibe. Understand? Anyway, happy new year. ஃபர்ஸ்ட் நியூ இயர் ரெசல்யூஷன் பார்த்தலாமா? இந்த வந்துட்டாயா இந்த டயலாக சொல்றதுக்குன்னே வருஷம் கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். அதுக்கு முன்னாடி 2025ல ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தேன். அது என்ன ஆச்சுங்கறத பார்க்கலாம். டயட், வொர்க் அவுட், ப்ரொடக்டிவிட்டி நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. மொத ஸ்டெப் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, புது வாழ்க்கை, புது லட்சியம். காலையில ஒரு 8 மணிக்கு எழுந்திருக்கணும், நைட்டு ஒரு 12 மணிக்கு தூங்கிடணும். ரொம்ப ஈஸியா தான் சொல்லியிருக்கேன். காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 12 மணி. ஆனா இன்னைக்கு 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நேத்து நைட்டு 2 மணிக்கு தூங்குனேன், இன்னைக்கு 10 மணிக்கு எந்திரிச்சேன். டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் வாரத்துல ஒரு 5 நாள் டயட் ஃபாலோ பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். இனிமே நீ குடுக்குற காப்பியை தவிர நான் எதையுமே குடிக்க மாட்டேமா, அந்த காப்பியை கூட குடிக்க மாட்டேமா. வாரத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு வேளை நினைச்சதை சாப்பிட்டுக்கலாம். சத்தியமா சொல்றேன், எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்ல. இவ்வளவு ஈஸியா தான் சொல்லியிருக்கேன், ஆனா அதை கூட என்னால ஃபாலோ பண்ண முடியல. என்ன மனுஷ ஜென்மமே இல்ல தெரியுமா? அந்த மாதிரி தான் எனக்கே தோணுது. இப்ப எனக்கு ஒரு மாதிரி கேவலமான மாதிரி இருக்குடா. சரி, நான் ஃபாலோ பண்ணல, ஓகே. ஆனா நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? போன வருஷம் கமெண்ட்ஸ்ல ஒன்னு சொன்னீங்களே, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? அதை கரெக்டா பண்ணீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. அது என்னன்னு சொல்ல மறந்து போச்சு. சரி, போன வருஷம் முடிஞ்சிடுச்சு, விட்டுடலாம். கதம் கதம். பழையன கழிதலும் புதிதென புகுதலும் அதுதானா புத்தாண்டு. அதனால போன வருஷத்தை மறந்துட்டு இந்த வருஷம் நான் என்ன பண்ண போறேங்கிறத மட்டும் சொல்றேன். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. போன வருஷம் நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னனோ அதேதான். ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு. அதேதான்டா. போய் சொல்றா. எனக்கு இந்த 6 pack வைக்கணும் அந்த அளவுக்குனா எனக்கு வேணாம். ஒரு ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருந்தாலே போதும். பார்க்கலாம் என்ன ஆகுது. ஆனா இந்த வருஷம் நான் விட மாட்டேன்டா. ஒரு வருஷம் போயிடுச்சு சார், நான் அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேன். ஒரு வருஷம் போயிடுச்சு. உறுதியா சொல்றேன், இந்த வருஷம் நான் கண்டிப்பா பண்ணணும். துணிவே சக்தி, துணிவே சக்தி. அடுத்து இந்த 2026ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பார்த்துடலாம். ஜனநாயகன், 2026 எலெக்ஷன், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, ஸ்பைடர்மேன், GTA 6, வேற என்ன, அகண்டா 2 OTT, பாய்ஸ் ஃபைனல் சீசன். வெயிட்ரா, மரண வெயிட்டிங்கடா. அப்புறம் T20 வேர்ல்ட் கப் லைஃப் அங்க போயிட்டு இருக்கு. நீ என்ன உனக்கு என்டர்டைன்மெண்ட் கேக்குது. அப்புறம் துருவ நட்சத்திரம், அப்பா இந்த வருஷமாவது வரும்டா. நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்கெட்சா. என் வீடு பக்கத்துல இருக்கு, வரியா? இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்காக. மற்றபடி எனக்குன்னு யோசிச்சா ஒரு வேற என்ன கேட்க போறேன், நிம்மதிதான். அதான் இல்லைங்கிற. நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை. இந்த வருஷம் புதுசா நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான முதல் படிதான் இந்த வீடியோ. இந்த 2026ல நான் ரொம்ப எதிர்பார்க்கறது என்னன்னா எலெக்ஷன். இன்னும் ஒரு 4-5 மாசம் அப்படியே தீயா இருக்கும். முன்னாடினா அப்பாக்கள் தான் இந்த எலெக்ஷன் நியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு, டிவியில பார்த்துக்கிட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், யாரோட கூட்டணி என்னாச்சு அப்படின்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 பேப்பரை படிக்கலாம்ல. பாலிடிக்ஸ் நடத்துறதுல சாதாரணம் நினைச்சிட்டியா? இப்போ என்னன்னு தெரியல, அதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. வயசாயிட்டு இருக்கு. பார்க்கலாம் யார் யார் கூட கூட்டணி, என்ன ஆகுது. நிறைய சம்பவங்கள் இருக்கு. அப்புறம் ஜனநாயகம் தான் கடைசி படமா இல்ல அதுக்கப்புறம் படம் வருமாங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கு, பார்க்கலாம். இப்ப அடுத்து ஒரு சில மீம்ஸ் இருக்கு, அதை ரியாக்ட் பண்ணிடலாம். மீ ஆன் ஜனவரி. போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. உண்மையா இது போலதான் நானும் பேசினேன். பேசிட்டு கடைசியா
போச்சு. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஆனா போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல, கடைசி 10 நாள் நான் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 கிலோ குறைச்சிட்டேன். பவால இந்த செருப்படா இப்படிதாங்க கடைசி நேரத்துல டெட்லைன்ல முடிப்போம் நாங்க. போடவும் செய்கிறாய், கிடைக்கும் கேப்பில் 7-8 கொழுக்கட்டைகளையும் உள்ளே தள்ளுகிறாய். இப்படி செய்தால் எப்படி குறையும் உன் தொப்பை? இதே ஃபைரோட இருந்து வெயிட் லாஸ் பண்றேன்டா. இந்தியன் தாத்தா மாதிரி கம்பேக் கொடுக்குறேன்டா. நியூ இயர் ரெசல்யூஷன். ராத்திரி சீக்கிரம் தூங்கணும், காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், போன் குறைக்கணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அருமையான ரெசல்யூஷன். சூப்பர்யா. ஆமாண்ணே. ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ண டைம்? போன வருஷமே இத ஃபாலோ பண்ணியிருந்தா நேரத்துக்கு நல்லா இருந்திருக்கும்ல. எடுத்தேனே. போன வருஷமும் இதே ரெசல்யூஷன் எடுத்தேன் நானு. போன வருஷம் எடுத்த அதே ரெசல்யூஷன் இந்த வருஷம் எடுக்க. அப்படின்னா இது 2வது வருஷமா? 7வது வருஷம். 7வது வருஷம். ஸ்மார்ட் போன் கைக்கு வந்து 7 வருஷம் ஆகுதுல எங்களுக்கு. ஊர்ல முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்காங்க போல. இப்படிதான்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது, விட்டு தொலைக்க வேண்டியதா. ஆனா இதெல்லாம் பார்த்து நீங்க டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு சக்கரா எனர்ஜி இருக்கும், அந்த சக்கரா தட்டி எழுப்புங்க. எனக்கு அதிகமா தேவையில்லை, தேவையான அளவுக்கு சக்ரா எனர்ஜி இருந்தா போதும். நான் அப்பப்ப என்னோட வீடியோல நான் அப்டேட் பண்ணி நான் மோட்டிவேட் பண்றேன். எனக்கு சொல்லும் போதே இதெல்லாம் நான் பண்ணுவேனாங்கிறது லைட்டா ஓடிக்கிட்டே இருக்கடா ஒரு பக்கம். வார்த்தை முக்கியம், வார்த்தையை விடாத. வார்த்தையை விடும்போது பார்த்து விடணும். நானும் இந்த டயட்னா ஃபாலோ பண்ண தான் நினைக்கிறேன். ஆனா இந்த பிரியாணியை பார்த்தா மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. குறிக்கோள் இல்லாதவங்க அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. என்னதுரா இது, துண்டு பிடியா? நீ பிளானிங் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ஏய் செல்லங்களா, தங்கங்களா, வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாத, நீ வாயை திறந்துறாத, கொன்றுவேன். ஒரு உண்மை என்னன்னா, இந்த ஓவர் திங்கிங்னால தான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தலைவலி வந்துரும், மண்டையை வெடிச்சு போற மாதிரி. அது இல்லைன்னா நான் நிம்மதியா தூங்கிடுவேன். நானும் இந்த ஓவர் திங்கிங்கை டைவர்ட் பண்றதுக்கு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்பேன். இந்த ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுன்னு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். வேணாண்டா, இதை பத்தி யோசிக்கவே வேணாம், நம்ம வந்துட்டு தூங்கணும் அப்படின்னு யோசிச்சு அதுவே ஓவர் திங்கிங் ஆயிடும். I want to take rest. இந்த ஓவர் திங்கிங் மட்டும் என்ன பண்றேன்னு தெரியலடா. நமக்கு வராது, நல்லாவே வரும். நமக்கு வராது, நல்லாவே வரும். நமக்கு வராது, நல்லாவே வரும். எப்பா இது எனக்காகவே கிரியேட் பண்ண மீம் மாதிரியா இருந்துச்சுடா. டாக் டு கேர்ள்ஸ் வராது. நல்லா ஸ்லிப் வராது. நல்லாவே வரும். எடிட்டிங் நல்லாவே வரும். ரோஸ்டிங் நல்லாவே வரும். ஓவர்திங் நமக்கு வராது. கேமிங் நல்லாவே வரும். இந்த மீம் கிரியேட் பண்ண அந்த மகராசனை மட்டும் பார்த்தா போண்டா. எனக்கு என்ன வரும் என்ன வராதுங்கிறத ஒரே மீம்ல முடிச்சிட்டாங்கடா. பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, யாரவ ஊர் சொல்லும் காதல், அவதான் என்னவ அண்ணனா தனனா ஒன்ன பணவா. அண்ணனா தனனா ஒன்ன பணவா. ஆனா இவ்வளவு தூரம் அந்த லிரிக்க வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு பாடுனதே பெரிய விஷயம். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி கடைசியில ஒண்ணு போட்டு விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளையாடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த புக்கு பேஜ் திருப்பும் போது 6:56 வந்தால் 6 சிக்ஸரு 4 ஒரு 0 வந்து அவுட்டு. உங்களுக்கு தெரியும், பல பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம். நாங்களும் சின்ன வயசுல இந்த கேம் விளையாடி இருக்கோம். அந்த புக்ஸோட நம்பர் வச்சு இந்த கிரிக்கெட் விளையாடுறது, அந்த கேம் உண்மையாவே ஜாலியா இருக்கும்டா. ஸ்கூல் படிக்கும் போது இதான் வேலை. அந்த 4 வருது, 6 வருது, 0 வந்து அவுட் ஆகுது, எல்லாமே செமையா இருக்கும். நான் என்னமோ இந்த கேம் வந்து 90s கேம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க சொல்றத பார்த்தா இது 80sலயே நடந்திருக்கு போல. அதே போல இந்த பென் ஃபைட் ஒன்று இருக்கு. அந்த டெஸ்க்லயே வந்துட்டு ஒரு கோடை போட்டுட்டு பெண்ணை வச்சு அடிச்சு விளையாடுறது. அதனால உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதுவுமே நல்லா இருக்கும். When I accidentally like an 18+ reel. நீங்க தூக்கத்திலே ஏதோ ஒன்று தெரியாம நீங்க இப்படி போகும்போது ஒன்று லைக் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நம்ம கை போட்டுருவோம். அது படாமல் எப்படி இருக்கும்? நம்மளும் இப்படி தானே பாருங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் எப்படி வாழுவீங்க? எல்லாத்துக்கும் பயந்து டைம் ஆகாது இப்படி போகிறதுக்கு. நான் அப்படி பண்ணிட்டேன் ஒரு தடவை தெரியாமல் ஏதோ இப்படி பண்ணும்போது ஸ்வைப் பண்ணும்போது தூக்கத்துலேயும் ஏதோ காலையில் போகும்போது ஏதோ லைக் ஒன்று விழுந்துருச்சு. எனக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எப்படி பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையேங்க. எனக்கும் இந்த பயம் இருக்கும். எப்போ ஒரு தடவை இல்லை சார், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும்
நான் பயந்துட்டே தான் சார். நான் நார்மலா ரீல்ஸ் பார்த்துருக்கும் போது நிறைய வந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி எதுவுமே நான் லைக்கே பண்ண மாட்டேன். ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அதாவது அவசரத்தில் தட்டி விடும் போது ஏதாவது லைக்கு போயிட போறா. அதுவும் என்னோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில தான் பார்ப்பேன். அதுல இருந்து லைக் ஏதாவது போயிடுச்சு வேற ஏதாவது ஆயிடுச்சு அந்த பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஓ ஈரக்கொலை நடக்கும் பாரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சம்பவம் நடக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பயம் இருக்கணும்டா, பயம் இருக்கணும். இதுக்காக தான் ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கலாம்னு நினைச்சேன். அது என்னன்னா இதுல நிறைய ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேனா, மறுபடியும் அதில் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் கொண்டு வரணும் நிறைய இருக்குல்ல. ஆமாம்மா, நாட்டு நியூஸ் நானும் கொடுத்துட்டே இருப்பேன். ஆனாலும் வந்துகிட்டே இருக்கு. என் உள் மனசுல அது இன்ட்ரெஸ்டங்கிறது அதுவே புரிஞ்சுட்டு போல. இவன் நாட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா கூட இவன் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கான் அப்படிங்கிறத இந்த இன்ஸ்டாகிராமே ஆல்ரெடி புரிஞ்சுக்குது போல என்னை பத்தி. பார்ட்டி இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா, அதனாலே நான் எவ்வளவு நாட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாலுமே மறுபடியும் வந்துட்டே தான் இருக்கும். இவர் இன்ட்ரெஸ்டா தான் இருக்காப்ல, சும்மா நடிக்கிறான். எல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். மரியாதை. நானே திருந்தன்னு நினைச்சா கூட இந்த இன்ஸ்டாகிராம் என்ன கூடாதுடா. 18+ ரொம்ப 18+ கிடையாது. இத சொல்றதுக்கு இவ்வளவு நாளாடி கலக்கிட்டடா. தேங்க்ஸ். அவன் பேரு மாஸ்டர் தானு சொல்லாம அவனால பேச முடியாத. என் முன்னாடி யாராவது இந்த மாதிரி அதுப்பா பேசிருந்தாங்கன்னா நேரம் இருப்பேன். உன்னை மடியில வச்சுட்டு உங்க அம்மா உன் கூட்டிட்டு இருந்தப்போ உன்னை விட பெரிய ஆளுங்களோட விளையாடிட்டு இருந்தவனா? போடா மென்டல், பொடி பண்ணி, போடா எருமை, பொடி சைக்கோ, போடா கிறுக்கா. என்னடி திட்ட சொன்னா கொஞ்சம் நீ மட்டும் கோவமாவா பேசுற? என் செல்லத்தன திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன் கிட்ட கோவப்பட மாட்டேன். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டா. செம்மையா இருக்குடா, செம்ம சிங்குடா. எப்படி மேட்ச் பண்ணாங்க? கரெக்டா இருக்கு. டேய் வா. நீல வா. டேய் கபில வா. கம்பேக் கொடுக்கலான்னு பார்த்தா தான் கோல்டு வந்துருது. நான் இந்த கோல்டுக்கு மட்டும் ரொம்ப பயப்படுவேன். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் டக்குன்னு வரும். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்ல சார், அவரு பார்த்தா சார். யாரு? டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார் அவரு. ஆனா அந்த ஆண்டவன் புண்ணியத்துல இந்த பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் வரலடா. நானும் இந்த பிக் பாஸ் டைம்ல ஏதாவது ஒரு டைம் வந்துரும் நினைச்சேன். எப்பவுமே அப்படிதான் வரும். ஏன்னா மழைக்காலம் வர வந்துச்சா, அதுல ஏதாவது ஒரு அடி அடிக்குமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, வரவே இல்ல. வரட்டுமா? உன் இஷ்டம். வர வேண்டாமா? உனக்கு என்னவோ. வரட்டா? அநேகமா நியூ இயருக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா ஒரு வாரம் காலி. அந்த டயட்டு, இந்த ஒர்க் அவுட் எல்லாமே மொத்தமா காலி ஆயிடுமா. அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் லைஃபுக்கு பழக ஆரம்பிச்சிருவோம். வருவேன் தப்பா வருவேன். ஆனா என்னன்னு தெரியல, இன்னும் வரவே இல்ல. இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள வந்துருமா? பனிக்காலத்துல கன்ஃபார்மா வரும்னு நினைக்கிறேன். வரேன்டா, நான் வராமலா? ஏய் நான் வராம நான் வரேன்டா, நீ போ. குணா செந்தில். செந்தில் வந்து சுகர் கட் கலோரி டெபிசிட்டா, கலோரி டெபிசிட் டயட். குணாவோட செந்தில் தான் நல்லவனும் தோணுது. நல்லா பாத்துக்கணா. என்ன பண்றது, நம்ம லைஃப் குணா அது. என் விசுவாசம் குணாக்குடா. இந்த மீமை வச்சுட்டு நீங்க வட சென்னை படத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய வரும். நான் தாண்டா இந்த ஊரோட டாப். எல்லாவனுமே எனக்கு கீழே தான். செந்தில் லேபிள் இருந்தா வச்சுக்கோங்க, ஃபுல் செக்யூரிட்டி. எந்த ஒரு நோயும் வராது, ஹெல்த்தியா இருக்கலாம், எல்லாமே இருக்கு. இந்த பிளாக்ல இருக்கிறானா ஏன் லேபிள் இருக்கிறான்னு கணக்கு. என் லேபிள் இருக்கிறானா சூப்பர்னு கூட அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். போ தைரியமா இருக்கு. ஆனா என்ன, நம்ம லைஃப் குணாதுன்னு ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு நாள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு செந்தில் முதுகுல குத்திடுறோம். இந்த சீட் மீல் பண்ணிடுறோம். அது மாதிரி நம்ம செந்திலுக்கு நிறைய துரோகங்கள் பண்ணியிருக்கோம். செந்திலோட உண்மையான குணம் தெரியாம செந்திலுக்கே துரோகம் பண்ணியிருக்கோம். ஓகே நண்பர்களே, எல்லாரும் நியூ இயரை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா அமையணும். எந்த ஒரு வருஷமும் ஒரு மோசமான வருஷமே கிடையாது. அதுல நாம என்ன பண்றோங்கிறதா இருக்கு. அதனால இந்த வருஷம் எப்படி போனாலும் நாம விடக்கூடாது, பாசிட்டிவா இருப்போம். கான்பிடென்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.